பிளான் வேணும்னு இவங்க ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா மார்பியஸ்க்கு இவ்வளவு நடந்ததுக்கு காரணம் இந்த ஆசைகளுடைய கடவுளும் விரக்தியுடைய கடவுளும் தான். மனசுல கொஞ்சம் நிம்மதியும் வந்து அவருடைய கனவு உலகத்துக்கே போயிடுறாரு. அங்க அவரோட மாளிகை திரும்ப அந்த கனவு உலகம் எல்லாமே சரியாக ஆரம்பிக்குது. அவ்வளவு அழகா இருக்கு அந்த கனவு உலகம். கனவு உலகத்துல இருக்கிற லூசி ஒவ்வொரு வீடா போயிட்டு எத்தனை கனவுகள் இருக்குன்னு எல்லாத்தையும் கணக்கெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அந்த அண்ணன் தம்பிங்க இருக்காங்கல்ல, அதுல தம்பிக்காரரு அந்த குட்டி டிராகனை வச்சுக்கிட்டு எங்க வீட்டுல இவ்வளவு பேர் இருக்கும்னு கணக்கு சொல்றாரு. அதை லூசியன் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்புறம் லூசியன் கனவு உலகம் ஃபுல்லா எல்லா கனவுகளும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கனவு சுழல் ஒண்ணு வந்துருச்சாமே, இதனால பெரிய ப்ராப்ளம் தான் போலயே. அட என்னடா கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி மூட நம்பிக்கை எல்லாம் நம்பாதீங்க. கனவு சுழல்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் நம்மளோட அரசர் மார்பியஸ்க்கு தான் தெரிய வரும். லூசியும் நேரா மார்பியஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கனவு உலகத்துல 11,062 பேர் இருக்காங்க, 3 பேர் மிஸ் ஆகுறாங்கன்னு சொல்ல மார்பியஸும் அது யார் யாருன்னு கேட்கும் பொழுது இந்த அரண்மனையிலேயே ஒரு கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடியே அந்த பர்சன்ஸா மாற ஆரம்பிக்குது. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு நைட் மேர், அதோட பேரு கல்ட், ஒரு பொண்ணு, அவளால உருவத்தை மாத்த முடியும். அடுத்தது நம்மளோட கோரந்தியன் இன்னும் மனுஷங்களுடைய கண்ணை நோண்டிக்கிட்டு இருக்கான். அடுத்தது ஃபிட்லெஸ் கிரீன்ன்ற ஒரு வித்தியாசமான கனவு. இந்த மூணுத்தையும் திரும்ப கனவு உலகத்துக்கே மார்பியஸ் கொண்டு வரணும். உடனே லூசியும் கனவு உலகத்துல இருக்கிற கனவுகள்லாம் ஒரு வதந்தியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ கனவு சுழல் வரப்போகுதாமே. மார்பியஸும் சொல்றாரு அது ஒன்னும் வதந்தி இல்ல, எல்லாமே உண்மைதானே. அப்ப அந்த கனவு சுழல் உண்மைதானா, அதை நீங்க அழிச்சிட வேண்டியதுன்னு சொல்லும் பொழுது அதையா கனவு சூழல்ன்றது ஒரு பொண்ணுன்னு மார்பியஸ் சொல்றாரு. இதனால மார்பியஸோட சிஸ்டர் ஆசைகளுடைய கடவுள். ஆக்சுவலா அந்த ஆசைக்கு வந்து ஜெண்டர்னு ஒண்ணு பர்டிகுலரா கிடையாது. அது பாய் மாதிரியும் இருக்கும், கேர்ள் மாதிரியும் இருக்கும், டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரியும் இருக்கும். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அதோட ஜெண்டர் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஆசை கடவுளுக்கு பக்கத்திலேயே விரக்தியோடைய கடவுள் இருக்கு. நம்ம மார்பியஸ்க்கு அவன் தான் எண்ட்லெஸ்லயே ரொம்ப பவர்ஃபுல்ன்ற ஒரு நினைப்பு. இந்த மனுஷங்க எல்லாருமே கனவு காண்றாங்க, மனுஷங்க எல்லாருமே அவனை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறான். ஆனா மனுஷங்களுடைய ஆசைகளும் விரக்திகளும் தான் கனவா மாறுதுன்னு அவனுக்கு தெரியல. நம்ம என்ன பிளான் போட்டாலும் அதுல இருந்து வெளியே வந்துடுறான். அவனோட குணம் மாறவே மாட்டேங்குது. ஆனா இந்த தடவை அப்படி இருக்க போறது கிடையாது. ஏன்னா கனவு சுழல் உருவாகி இருக்குன்னு ஆசையோட கடவுள் விரக்தி கடவுள் கிட்ட சொல்ல அந்த விரக்தி கையில கம்பி மாதிரி ஒண்ணு வச்சிருக்கு, அதை வச்சு முகத்தை கிழிச்சுக்குது. அந்த கனவு சுழல் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட பேரு ரோஸ் வாக்கர்னு ஆசையோட கடவுள் சொல்றாங்க. இந்த ரோஸ் வாக்கர் யாருன்னா ஜான் அந்த ரெஸ்டாரண்ட் குள்ள எல்லாரையும் போட்டு தள்ளினார்ல, அதுல ஜூடின்ற ஒரு பொண்ணு கூட வீடியோ கால் பண்ணிருப்பாளே ரோஸ்ன்ற பொண்ணுக்கு, அந்த ரோஸை பத்தி தான் இவங்க பேசுறாங்க. ஏன்னா இந்த பொண்ணு தான் கனவுகளுடைய சுழல். இந்த ரோஸ் சின்ன வயசுல அவளுடைய அப்பா அம்மா கூட தான் இருந்தாங்க. ரோஸுக்கு ஒரு தம்பியும் இருக்கான். ஆனா அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சதுனால ரோஸ் அம்மா கூடவும் ரோஸோட தம்பி அப்பா கூடவும் பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா நாட்கள் போக போக ரோஸோட அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. அங்க தம்பியோட அப்பாவும் இறந்து போய் 2 பேரும் அனாதைகளாகி தம்பியை யாரோ தத்தெடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப தம்பி எங்க இருக்கான்னு ரோஸுக்கு தெரியாது. இப்ப ரோஸ் வந்து லைட்டான்ற ஒரு லேடி கூட இருக்காங்க. ரோஸுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, லண்டனுக்கு போகணும். அவங்க ஜஸ்ட் ரோஸ அவளோட ஃபேமிலி பத்தி இன்டர்வியூ எடுப்பாங்களாம், அதுக்கு காசு தருவாங்களாம். சோ அதுக்காக ரோஸும் லைட்டாவும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரோஸுக்கு அவளோட தம்பியை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அதுக்காக சில ஏஜென்ட் எல்லாம் இவங்க ஏற்பாடு பண்றாங்க. ஆனா அதுக்கு அதிக காசு ஆகுமா? ரோஸ் கிட்ட காசு இல்ல, வேலையும் இல்ல. அதனாலதான் இப்ப லண்டனுக்கு போய்கிட்டு இருக்காங்க, ஏதாவது கொஞ்சம் காசாவது கிடைக்கணும். சோ பிளைட்டும் ஏறிட்டாங்க. ரோஸ் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. ரோஸ் கூடவே வந்த அந்த லைட்டான்ற பொண்ணு அவங்களும் தூங்குறாங்க. கனவுல இறந்து போன அவங்க ஹஸ்பண்ட் உயிரோட பக்கத்துல இருக்கிற மாதிரி அவங்க கூட பேசுறாங்க. டக்குனு பிளைட்ல இருந்த அட்டெண்டர்ஸ் எழுப்பி நீங்க சீட் பெல்ட் போடல, கொஞ்சம் போடுங்கன்னு சொல்ல இவங்களுக்கு தூக்கமும் கலைஞ்சிருது. பக்கத்துல திரும்பி பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் இல்ல, வேற ஒரு லேடி தான் இருக்காங்க. ஆனா இந்த கனவு ரொம்ப ரியலா இருந்ததுன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த நேரத்துல கனவு உலகத்துல லூசியும் மார்பியஸ் கிட்ட இந்த ரோஸ்ன்ற பொண்ணு தான் கனவு சூழலா இருந்தா நீங்க அவளை அழிக்கலாம்ல, அழிக்கலாம் தான், ஆனா ஆபத்துன்னு தெரியற வரைக்கும் எந்த ஒரு மனுஷங்களையும் எண்ட்லெஸ் சேர்ந்த நாங்க கொல்லக்கூடாது. இப்பொழுதுக்கு நம்ம அவளை வாட்ச் பண்ணலான்னு மார்பியஸ் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு ரோஸோட முகத்தை. ஆனா லார்ட் மார்பியஸ், அந்த பொண்ணு தூங்கும் போதுதான் உங்களால பார்க்க முடியும், அவ முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களால அவளை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா என்னால இப்ப பூமிக்கு போக முடியாது, நான் கனவு உலகத்துல தான் இருக்கணும்னு மார்பியஸ் சொல்லும் பொழுது அங்க நம்ம காக்கா மேத்யூ இருக்கு, நான் போயிட்டு அவளை வாட்ச் ஆகுறேன். ரொம்ப நல்லது மேத்யூ. லூசி மேத்யூ கிட்ட அவன் என்னென்ன பண்ணணும்னு எல்லாத்தையும் சொல்லுன்னு லார்ட் மார்பியஸ் சொல்றாரு. இப்ப லூசியும் தூக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு எழுந்துடுறாங்க. அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அதோட இந்த லூசியும் மார்பியஸும் பேசிக்கிட்டு இருந்தாங்களே, இது எல்லாமே ஒரு கனவா ரோஸுக்கு வருது. ரோஸுக்கு எதுவும் புரியல, யார் அந்த 2 பேரு நம்மள பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. சரி உள்ள போவோம், காசுக்காக இன்டர்வியூ எல்லாம் கொடுக்குற நிலைமைக்கு வந்தாச்சுன்னு உள்ள போனா அங்க ஒரு வயசான லேடிய பாக்குறாங்க. அவங்க பேரு யூனிட்டி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எபிசோட் 1ல மார்பியஸ போட்டு அந்த மந்திரவாதி அடைச்சு வச்சதுக்கு அப்புறம் மனுஷங்க எல்லாருமே தூங்கிக்கிட்டே இருந்தாங்க, எழுந்துக்கவே இல்ல. அதுல யூனிட்டின்னு ஒரு குட்டி பொண்ணு தூங்க ஆரம்பிச்சா. அந்த யூனிட்டி தான் இந்த பாட்டியே. மார்பியஸ் அந்த லாக்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பாட்டியே கண்ணை முழிச்சிருக்காங்க. இந்த ரோஸும் அந்த பாட்டியோட ரூமை பார்க்கும் பொழுது அங்க ஒரு டால் ஹவுஸ் இருக்கு. வாவ், இது சூப்பரா இருக்கு, அப்படியே புதுசு மாதிரியே இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அதை வச்சு விளையாண்டதே இல்ல. எனது விளையாண்டதே இல்லையா ஏன் அப்படின்னு கேட்கும் போதுதான் பாட்டி நடந்த விஷயத்த சொல்றாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நான் தூங்க ஆரம்பிச்சவ முழிச்சிக்கவே இல்ல, அப்படியே நான் தூங்கிக்கிட்டே இருந்தேன். 8 மாசத்துக்கு முன்னாடி தான் நான் கண்ணை முழிச்சேன்.
முழிச்சே எழுந்தேன். ஆனா நான் கனவுல ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்தேன். எங்க அப்பாவோட பிசினஸ் நான் தான் பாத்துக்கிட்டேன். கோல்டு கலர்ல கண்ணு இருக்கிற ஒருத்தரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி எங்களுக்கு ஒரு குழந்தையும் இருந்தது. 8 மாசத்துக்கு முன்னாடி நான் கண்ணை முழிச்சதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே கனவுன்னு எனக்கு புரிய வந்தது. ஒரு விஷயத்தை தவிர என்னோட குழந்தை கனவுல எனக்கு குழந்தை பிறந்தது, அதே மாதிரி ரியல் லைஃப்லயும் எனக்கு குழந்தை பிறந்தது. ஆனா நான் தான் தூங்கிக்கிட்டே இருக்கேனே, அதனால அந்த குழந்தைய தத்து கொடுத்துட்டாங்க. அதை வேற ஒருத்தவங்க நல்லா வளர்க்க ஆரம்பிச்சு அந்த குழந்தை வளர்ந்து அதுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையோட பேரு தான் மிரண்டா, என்னோட பேத்தி. ரோஸுக்கு எதுவும் புரியல. மிரண்டாவாது எங்க அம்மா பேருன்னு சொல்லும் பொழுது, ஆமா ரோஸ், உன்னோட அம்மா தான் என்னோட பேத்தி, நீ என்னோட கொள்ளு பேத்தின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு போன்லயே சொல்லிருப்பேன். அதை கேட்டிருந்தா நீங்க நம்பாம வந்திருக்க மாட்டீங்கல்ல. ஆனா எனக்கு ஒண்ணு பாக்கணும்னு தோணுச்சு ரோஸ், அதனாலதான் போய் சொல்லி வர வச்சேன். நான் மன்னிச்சிடுன்னு சொல்லும் பொழுது ரோஸ் ஓடி வந்து அவளோட பாட்டிய ஹக் பண்றா. இதை பாக்குற லைட்டாவும், நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் வெளியே போயிட்டு வரேன்னு அங்க இருந்து அவங்க போறாங்க. இந்த லைட்டான்ற பொண்ணு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா லைட்டாவோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. அவங்களுக்கு இருந்த ஒரே ஆறுதல் வந்து இந்த ரோஸ் தான். ஏன்னா ரோஸுக்கும் யாரும் கிடையாது. ஆனா இப்ப ரோஸுக்கு ஒரு பாட்டி கிடைச்சிட்டாங்களா. ஆனா நம்ம இன்னும் லோன்லியா இருக்கோமேனு லைட்டாவுக்கு கொஞ்சம் கஷ்டம். சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வயசான ஆளு, நல்லா குண்டா இருக்கிற ஒருத்தர், அப்புறம் ஒரு லேடி. இந்த 3 பேருமே சீரியல் கில்லர்ஸ். ஆனா பப்ளிக்ல அவங்கள கலெக்டர்ஸ்னு கூப்பிட்டுப்பாங்க. இவங்க ஒரு பெரிய மீட்டிங்க போட போறாங்க. அதுல 100 கணக்குல சீரியல் கில்லர்ஸ் கலந்துக்க போறாங்க. அந்த மீட்டிங்க்கு ஸ்பெஷல் கெஸ்டா ஒரு பெரிய சீரியல் கில்லரை கூப்பிடணும். அந்த மாதிரி பெரிய சீரியல் கில்லர் யாருன்னா மக்களுடைய கண்ணனோன்ற கோரந்தியன் தான். ஆனா இவங்களுக்கு கோரந்தியன் யாருன்னு கூட தெரியாது, பார்த்ததே இல்ல. இந்த மாதிரி கொலைகள் கடந்த 100 வருஷங்களா நடந்துகிட்டு இருக்கு. கோரந்தியன் அவ்வளவு வருஷமா உயிர் வாழ்றான். எனக்கு தெரிஞ்சு அப்பா மகன் பேரனு தலைமுறையா ஒரே பேட்டர்ன்ல கொள்றாங்க. அதனாலதான் கோரந்தியன் கெத்து. அவரை மட்டும் கூப்பிட்டா செமையா இருக்கும். ஆனா கோரந்தியனை எங்க போய் தேடுறது, எப்படி அவரை மீட் பண்றதுன்னு ஒரு ஐடியாவும் இல்ல. அப்பதான் ஒரு லேடி அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ஒரு வெயிட்டரை பாத்ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு திரும்ப வரும் பொழுது அந்த வெயிட்டருடைய கண்ணோட வராங்க. நீ என்ன கோரந்தியன் மாதிரியே கொலை பண்ற? நம்ம எல்லாருக்குமே டிஃபரெண்ட் ஸ்டைல் இருக்கு. கோரந்தியன் மாதிரி நீ பண்ணுனா கோரந்தியன் கடுப்பாக்கி நம்மள தேடி வருவாரு. அதுதானே நமக்கு வேணும். அப்படி கோரந்தியன் வந்தாருன்னா நம்மளோட ஆஃபரை கொடுப்போம், அவரை கெஸ்டா கூப்பிடுவோம் அப்படின்னு இவங்க ஒரு பிளான போடுறாங்க. இந்த நேரத்துல நம்ம கெட்ட கனவு கோரந்தியன் இருக்காருல்ல, அவரு ரோஸ் வாக்கருடைய வீட்டுக்கு போறாரு. ஆனா அங்கதான் ரோஸ் இல்லையே, லண்டனுக்கு போயிட்டாங்க. வீட்டை பாத்துக்கிற ஒருத்தர் இருக்காரு. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல ரோஸ் எப்ப வருவாங்க? அவங்க எப்படி ஒரு வாரத்துல வந்துருவாங்க. நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க, நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு ரூம்குள்ள இருக்கிற ரோஸோட போட்டோ எடுத்துக்கிறாரு. அப்ப மொபைல்ல ஒரு அலர்ட் வருது. ஒரு நியூஸ் ஆர்டிகல் தான் அது. கோரந்தியன் திரும்பவும் ஒரு இன்னசென்ட் ஆளை சாகடிச்சிட்டாரு அப்படின்னு அதுல போட்டிருக்கு. இத பண்ணது அந்த 3 பேர் தான். கோரந்தியனை வர வைக்கணும் தான் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி கோரந்தியனும் யார் அது நம்மள மாதிரியே கொள்றாங்கன்னு தேடி போறாரு. எங்க லண்டன்ல இருக்கிற ரோஸும் லைட்டாவை பாக்கலான்னு போகும்பொழுது ஒரு ரூம்ல இருந்து ரோஸ் இங்க வான்னு ஒரு சவுண்ட். போய் பார்த்தா 3 in 1 இருக்காங்க. என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? பேரெல்லாம் விடு, பேர்ல ஒன்னும் கிடையாது. நீ இப்ப ஆபத்துல இருக்க, உன்னை நாங்க வார்ன் பண்ண வந்திருக்கோம். கனவுகள் கிட்ட இருந்தும் வீடுகள் கிட்ட இருந்தும் ஜாக்கிரதையாரு. நீங்க சொல்றது எனக்கு புரியலன்னு ரோஸ் கேட்கும் பொழுது, ஐம் சாரி ரோஸ், நீ தப்பான கேள்வியை கேட்டுட்ட. சரியான கேள்வியை கேட்டிருந்தனா உனக்கு நாங்க கோரந்தியன் பத்தி சொல்லிருப்போம், உன்னோட தம்பியை பத்தி சொல்லிருப்போம், மார்பியஸ பத்தியும் சொல்லிருப்போம். இப்படின்னு அந்த 3 in 1 பேசிக்கிட்டு இருக்கும் போதே லைட்டா வந்து அந்த ரூமோடைய லைட்டை போட்ட உடனே அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க. ரோஸ், இங்க நின்னு தனியா பேசிக்கிட்டு இருக்க, யாரு கூட பேசிக்கிட்டு இருந்த? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு ரோஸ் எதுவும் சொல்லல. அப்புறம் இவங்க 2 பேரும் யூனிட்டின்ற அந்த பாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ரோஸ், உன்னோட தம்பி என்னோட பேரனை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். அதுக்குதான் பாட்டி ஒரு இன்வெஸ்டிகேட்டரை ஏற்பாடு பண்ணணும், இல்லன்னா நானே போயிட்டு தேடணும். அப்படின்னா போய் தேடு. ஆனா பாட்டி ஃபர்ஸ்ட் நான் வேலையை தேடிக்கணும், காசு இல்லாம எதுவும் பண்ண முடியாதுல்ல. அப்படின்னா ஓகே ரோஸ், உனக்கு நான் வேலை தரேன். என்ன வேலை பாட்டி? என்னோட பேரனை கண்டுபிடிச்சு கொடுக்கறது தான் உன்னோட வேலையே. நீ போ, உனக்கு என்னென்ன செலவாகுதோ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், பிளஸ் சேலரியும் கொடுக்குறேன். நான் என் பேரனை பார்த்து கொஞ்சணும்னு அவங்க கேக்குறாங்க. ரோஸும் ஓகேன்னு சொல்றா. அதோட யூனிட்டி அவங்க கையில இருந்த ஒரு ரிங்கை எடுத்து ரோஸ் கிட்ட கொடுக்குறாங்க. ரோஸும் அதை எடுத்து மாட்டிக்கிறா. அதுக்கப்புறம் ரோஸும் லைட்டாவும் தம்பியை தேடி போக ஆரம்பிக்க போறாங்க. இந்த நேரத்துல கனவு உலகத்துல லூசி மேத்யூ கிட்ட, நீ போயிட்டு ரோசிய ஃபாலோ பண்ணணும். உங்க யாரோட கனவுலையாச்சும் சோளக்கொள்ள பொம்மை வந்திருக்கா? அந்த மாதிரி வந்திருந்தா அதுக்கு காரணம் இந்த நைட்மேர் தான். இதோட பேரு ஸ்கேர்க்ரோ. லூசி சுழல் வந்திருக்கு, அதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும். நீ ஒன்னும் கவலைப்படாத, லார்ட் மார்பியஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. அவரு இங்க இருக்காரு, எப்படி பூமியில இருக்கிறத பார்க்க முடியும்? அதுக்கு தான் நம்ம இந்த காக்கா மேத்யூவா அனுப்புறோம். யாரு இவனா? இவன் இங்க வந்து 5 நிமிஷம் தான் ஆச்சு, இவன் போயிட்டு என்னத்தை கழட்ட போறான்? ஏப்பா தம்பி, பார்த்து பேசு. சரி நான் போகல, நீ போறியா? ஐயோ, நாலாம் பூமிக்கெல்லாம் போக மாட்டேன்பா. அப்படின்னா நான் போறேன், என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. அந்த ஸ்கேர்க்ரோவும் லூசியும் என்னென்ன பண்ணணும்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. அதோட பூமியில நீ பாக்குற விஷயத்த திரும்ப கனவு உலகத்துல வந்து நீ மார்பியஸ் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே லூசி கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும். அதுக்கு மேத்யூவும் ஓகேன்னு சொல்லி அப்படியே அந்த பில்டிங் உடைய வால் போஸ்டர் அதுக்குள்ள புகுந்து ரியல் உலகத்துக்கு போயிடுது. இப்ப ரோஸும் லைட்டாவும் ஒரு புது வீட்டுக்கு போறாங்க. அங்கதான் அவங்க ரெண்டலுக்கு இருக்க போறாங்க. அந்த வீட்டுல ஆல்ரெடி தினுசா நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் கூடவும் என்ட்ரோ ஆகிட்டு ரோசி வந்த கையோடவே தம்பியை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அபிஷியல்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ரோசியுடைய தம்பி இருக்கிற இடம் தெரியும், ஆனா அவங்க சொல்ல மாட்டாங்க. உங்க பிரதர் இப்ப சந்தோஷமா ஒரு ஃபேமிலி கூட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதோட கவர்மெண்ட் அந்த ஃபேமிலிக்கு பணமும் கொடுக்குது. அதனால நீங்க எந்த கவலையும் பட தேவையில்லை. கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க. என்னோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, எனக்கு இருக்கிற சொந்தம் அவன் மட்டும்தான். அட்லீஸ்ட் அவனை
உன்னை பார்த்து பேசவாவது செய்யறேனே. ரோஸ் நீ சொல்றது ஓகே தான், ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் உன் தம்பி உன் கூடவே வரேன்னு சொன்னா உன்னால அவனை பாத்துக்க முடியுமா? உனக்கு 21 வயசு ஆகுது, உனக்கு வேலையும் இல்ல, என்ன பண்ண முடியும் உன்னால அப்படின்னு சொல்ல ரோஸால எதுவும் பண்ண முடியல. திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க தினசா இருக்கிறவங்களா இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு வா போலான்னு அந்த பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறாங்க. சோ பார்ட்டியும் நல்லா போகுது. ரோஸ் அப்படியே வெளியே வரலான்னு ட்ரை பண்ணா அங்க 2 ரவுடி பசங்க ரோஸை பிடிச்சி உங்ககிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் கொடு, கையில இருக்க ரிங்கு அதையும் கொடுன்னு கேக்குறாங்க. ஆனா அப்பதான் அங்க கில்பர்ட்னு ஒரு ஆள் வராரு. ஒழுங்கா அந்த பொண்ணை விட்டு போயிடுங்கன்னு மிரட்டும் பொழுது அதெல்லாம் பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன்னு ரோஸ் கையில இருந்த பாட்டிலாலேயே அந்த ரவுடி பசங்கள்ல ஒருத்தரோட கையை உடைச்சு விட்டுறா. இன்னொருத்தன் ரோஸ் அட்டாக் பண்ணலான்னு வரும்பொழுது இந்த கில்பர்ட்ன்றவரு அவர்கிட்ட இருக்கிற ஸ்டிக்குள்ள இருந்து கத்தி எடுத்து மிரட்டுறாரு. அந்த 2 பசங்களும் ஓடி போயிடுறானுங்க. என்னோட பேரு கில்பர்ட், நான் இந்த வீட்டுல தான் இருக்கேன்னு சொன்ன உடனே நான் முன்னாடியே கெஸ் பண்ணேன். ஏன்னா வீட்டுல இருக்கிற எல்லாருமே தினசா இருப்பாங்களா, உங்க மண்டையும் தினசா இருக்கு, அதனால நீங்களும் அந்த வீட்டுல தான் இருப்பீங்க நான் கெஸ் பண்ண பார்த்தா உண்மை ஆயிடுச்சுன்னு 2 பேரும் அங்க இருந்து போறாங்க. நடந்த எல்லாத்தையும் நம்ம மேத்யூ பார்த்துட்டு திரும்ப கனவு உலகத்துக்கே வந்து லூசி கிட்ட சொல்லுது. அந்த ரோஸ் புளோரிடால பொறுக்கி பசங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, ரொம்ப தைரியமா சண்டை போட தெரியுமா. அவ புளோரிடால என்ன பண்றா, அவளோட தம்பி காணாம போயிட்டானா, அந்த தம்பியை தேடி வந்திருக்கா. இதை கேட்ட உடனே லூசி பூமியில அந்த பையன் காணாம போகி இருந்தாலும் கனவு உலகத்துல கண்டிப்பா அந்த பையன் வரணும்ல. சோ இங்க இருக்கிற புக்கை தேடி பார்த்தா கனவு உலகத்திலயும் அந்த பையனை காணும். அது எப்படி மனுஷங்கன்னா கண்டிப்பா தூங்குவாங்க, கனவு உலகத்துக்கு வருவாங்க, கனவு உலகத்துக்கு வந்தா எல்லா டீடைல்ஸும் இருக்கும். ஆனா அந்த பையனோடது காணுமேனு புரியல. இந்த நேரத்துல குழந்தையனை வர வைக்கணும்ன்றதுக்காக அந்த 3 பேரும் மக்களுடைய கண்ணை புடுங்கி எடுக்கிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே குழந்தையனும் அங்க வந்து எதுக்காக என்ன மாதிரியே பண்றீங்கன்னு கேட்கும் பொழுது, ஏன்னா சார் உங்களை மாதிரியே நாங்க எல்லாரும் சீரியல் கில்லர்ஸ் தான், எங்களுக்கான வருஷம் நடக்கிற மீட்டிங் நடக்குது, அதுல நீங்க தான் ஸ்பெஷல் கெஸ்டா வரணும். இதை கேட்ட உடனே குழந்தையனுக்கு அவ்வளவு ஹாப்பி. ஓ அப்படியா, சரி ஓகே நான் கண்டிப்பா வரேன், ஆனா என் கூடவே ஒரு கெஸ்டும் வருவாங்க. யார் சார் அது? அவங்களும் ஒரு சீரியல் கில்லரா? சீரியல் கில்லர் கிடையாது, ஆனா நம்ம எல்லாருடைய கனவுகளையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடியவங்க. சரி சார் அவங்க பேரை சொல்லுங்க நான் நோட் பண்ணிக்கிறேன்னு கேட்கும் பொழுது இந்த கோரந்தியன் ரோஸை தான் சொல்றாரு, ஆனா நேம வந்து சுழல்னு சொல்றாரு. எங்க ரோஸும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு டோர் கிட்ட இருந்து ரோஸை பத்தியும் ரோஸோட தம்பிய பத்தியும் யாரோ பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குது. ரோஸும் அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. நம்ம லூசியும் மார்பியஸும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. லார்ட் மார்பியஸ் ரோஸோட தம்பிய பத்தின எந்த டீடைல்ஸும் நம்ம கனவு புத்தகத்துல இல்ல. ஆனா அந்த பையனுடைய கடைசி கனவுல நம்மளோட கெட்ட கனவு கால்ட் தான் வந்துச்சு. இப்ப இந்த கனவு உலகத்துல கால்ட்டும் மிஸ் ஆகுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கால்ட் தான் அந்த பையனுடைய கனவை தனியா கட்டுப்படுத்தி வச்சிருக்கணும்னு சொல்லும் பொழுது இங்க மார்பியஸ் கடுப்பாக்குறாரு. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரோஸே வந்துடுறா. என்னோட பேர் தான் ரோஸ் வாக்கர், என்ன பத்தியும் என்னோட தம்பிய பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க யாருன்னு கேட்கும் பொழுது எங்க மார்பியஸ்க்கும் லூசிக்கும் எதுவும் புரியல. ஏன்னா கனவு உலகத்துல இருக்கிற மார்பியஸோட கோட்டைக்கு வர அளவுக்கு மனுஷங்களால முடியாது. ஆனா அந்த ரோசி ஈஸியா வந்துட்டா. இந்த டைம்ல பூமியில ரோசியோடைய தம்பி வேகமா அவன் இருந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு ஓடி வரான். போற வழியில அவனுடைய அம்மாவை பாக்குறான். ஆனா இவங்க சொந்த அம்மா கிடையாது, வளர்க்குறவங்க. அம்மா சீக்கிரம் வாங்க, நம்ம இங்க இருந்து போகலாம். ஆனா உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா 2 பேருக்குமே ஆபத்து, அப்பா ரொம்ப மோசமானவருமா, நம்ம 2 பேரும் இங்க இருந்து எங்கேயாவது போயிட்டு சந்தோஷமா வாழலாம்னு சொல்லும் பொழுதே அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டு ஜெட் அங்க இருந்து கூட்டு போகலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க அந்த அப்பங்காரன் வந்துடுறான். என்ன 2 பேரும் எஸ்கேப் ஆகுற மாதிரி தெரியுது. இல்ல நான் இவனை வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரலான்னு இருந்தேன். எதுக்கு உனக்கு கஷ்டம், நான் கூட்டிட்டு போறேன். ஏய் ஜெட் இங்க வான்னு ஜெட்டை கூப்பிட்டு கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போவாருன்னு பார்த்தா டிக்கியை ஓபன் பண்ணி அதுல ஜெட்டை போட்டு மூடிட்டு போறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், ரோஸோட தம்பி ஜெட்டை வளர்க்குற இந்த அப்பாவும் அம்மாவும் ஒழுங்கா வளர்க்கல, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அவனை. ரோஸோ அவளுடைய தம்பி ஜெட்டை தேடிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு தூங்கும் பொழுது ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. ஜெட்டை பத்தி யாரோ பேசுறாங்க. என்னன்னு போய் பார்த்தா ரோஸ் இப்ப கனவு உலகத்துல மார்பியஸோடைய கோட்டைக்குள்ள இருக்காங்க. நீங்களாம் யாருன்னு கேட்கும் பொழுது அங்க இருந்த லூசியும் நீ கனவு உலகத்துல இருக்க, நீ இங்க இருக்க கூடாது, ஒழுங்கா போன்னு சொல்லும் பொழுது நம்ம மார்பியஸ் தடுக்கிறாரு. ரோஸ் இங்கே இருக்கட்டும்னு. சரி நீங்களாவது சொல்லுங்க நான் எங்க இருக்கேன், நீ கனவு உலகத்துல இருக்க, நான் தான் கனவுகளோட அரசன் மார்பியஸ், நான் இருக்கிற இடத்தை எப்படி நீ கண்டுபிடிச்சு வந்தேன்னு கேட்கும் பொழுது என் தம்பியை பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதான் நான் வந்தேன். கனவு உலகத்துல உன்னால என்னையே கண்டுபிடிக்க முடியுதுன்னா உன் தம்பியை ரொம்ப ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும். ஆனா என்னுடைய நைட்மேர் ஒண்ணு உன் தம்பியை மறைச்சு வச்சிருக்கு இந்த கனவு உலகத்துல. என்னோட தம்பி எதுக்காக அது பிடிக்கணும், உன் தம்பிக்காக அது பிடிக்கல, உனக்காக பிடிச்சிருக்கு. ஏன்னா நீ தான் ஒரு கனவு சொல்லல்னு சொல்றாங்க. சில 1000 வருஷங்களுக்கு ஒரு தடவை பூமியில ஒரு மனுஷன் ரொம்ப சக்தியோட பிறப்பான். அந்த மனுஷனால கனவு உலகத்தையும் பூமியையும் ஒன்னா மெர்ஜ் பண்ற அளவுக்கு சக்தி இருக்கும். அடுத்தவங்களுடைய கனவுக்குள்ளேயும் போக முடியும் அவனால. அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களை நாங்க கனவு சொல்லல்னு சொல்லுவோம். நீ தான் அந்த கனவு சொல்லல்னு சொல்ல ரோஸால எதுவும் புரிஞ்சுக்க முடியல. அதெல்லாம் இருக்கட்டும் ரோஸ், நீ என்ன பண்ற, பூமியில உன்னோட தம்பி எங்க இருக்கான்ற விஷயத்த கண்டுபிடி. உனக்கு உதவியா என்னோட ஃப்ரெண்டு மேத்யூ வருவான். உடனே அந்த மேத்யூ காக்காவும் கண்டிப்பா ரோஸ் உன் கூடவே நான் இருக்கேன், ஹெல்ப் பண்றேன், அந்த மேத்யூ உன் கூட இருக்கிறது நானே உன் கூட இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறமா நைட்
நைட்டு நீ தூங்குனதுக்கு அப்புறம் கனவு உலகத்துக்கு வா, நம்ம 2 பேருமே சேர்ந்து கனவு உலகத்துல உன்னோட தம்பியை கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல ரோஸோட தம்பி ஜெட் கனவு உலகத்துக்குள்ள வராப்ல. ஆனா ஜெட்டை யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி மார்பியஸ் உருவாக்குன ஒரு நைட் மேர் தடுத்துக்கிட்டு இருக்கு. அதோட பேர் வந்து கால்ட். அதால உருவத்தை மாத்த முடியும். அந்த மாதிரி உருவத்தை மாத்திக்கிட்டு அந்த ஜெட்ன்ற பையன் கிட்ட எல்லா ஏரியாலையும் பசங்க காணாம போயிட்டாங்க, அதுக்கு காரணம் ஒரு சூப்பர் வில்லன் தான், அவனை தோக்கடிக்கணும்னா உன்னால மட்டும்தான் முடியும்னு சொல்ல அந்த பையன் உடனே கெட்டப்ப சேஞ்ச் பண்றான், ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி மாறுறான். அந்த பையனோட பேரு தி சாண்ட்மேனா. இது எல்லாமே அந்த ஜெட்ன்ற பையனோட கனவுல தான் நடக்குது. சோ அந்த பையன் அப்படியே போறான். ரோடு ஃபுல்லா ஒரே சைக்கிளா இருக்கு, பசங்க எல்லாம் காணாம போயிருக்காங்க, அந்த வில்லனை நான் அடிச்சு துவைக்கிறேன்னு அப்படியே போகும்போதுதான் திடீர்னு பூமியில இருந்து நிறைய எலிகள் வந்து ஜெட்டை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. ஆக்சுவலா ரியல் லைஃப்ல ஜெட் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு எலி வந்து ஜெட்டை கடிக்குது. அதனாலதான் கனவு பாதிலேயே கட்டாகி அவன் எழுந்துடுறான். ஏன்னா இந்த வீட்டுல ஜெட்ட ஒரு புள்ள மாதிரிலாம் பாத்துக்கவே இல்ல. பேஸ்மெண்ட்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க, எலிகள்லாம் இருக்கு, அந்த இடமே மோசமா இருக்கு. வெளியே போலான்னு பார்த்தா டோரை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. யாராவது இருக்கீங்களா, எனக்கு அடிபட்டு இருக்கு, ப்ளீஸ் டோர் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லியும் இந்த ஜெட்டோடைய வளர்ப்பு அம்மா இருக்காங்களா, அவங்க டோர் ஓபன் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த அப்பங்காரன் தான் விடவே மாட்டான். நம்ம திரும்ப ஓபன் பண்ணா அகே நம்ம ஓடி போயிடுவான், உள்ளேயே இருக்கட்டும், நல்லா அனுபவிக்கணும்னு சொல்றாரு. எங்க ரோஸும் தூக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு எழுந்து கனவுல வந்ததெல்லாம் உண்மைதானா இல்ல பொய்யானு அவளுக்கு புரியல. அப்பதான் வீட்டுக்கு வெளியே ஒரு காக்கா நிக்குது. ஏய் மேத்யூ, அது நீயான்னு சொல்லும் பொழுது அந்த காக்கா பறந்து போயிடுது. எல்லாம் நம்மளோட நினைப்புதான்னு ரோஸும் கண்டுக்காம நேரா அவங்க பாட்டிக்கு கால் பண்ண, ரோஸ் என்ன ஆனாலும் சரி என்னோட பேரனை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு, ஓகேவா? அதோட என்ன இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஆள் வந்திருக்காரு, நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்றாங்க. அந்த ஹேண்ட்ஸமான ஆளு யாருன்னா நம்ம கொரந்தியன் தான். யார் கூட போன்ல பேசுறீங்க? என்னோட பேத்தி தான், அவ பேரு ரோஸ். ஆமா, இப்ப எங்க இருக்காங்க அவங்க? புளோரிடால இருக்காங்க. ஓ, புளோரிடால இருக்காங்களா? நீங்க போயிருக்கீங்களா அங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இல்ல இல்ல இனிமேதான் நான் போக போறேன்னு சொல்றாரு. எங்க ரோஸும் அவரோட தம்பி போட்டோவை வச்சு காணவில்லைன்ற போஸ்டர் ரெடி பண்ணி ஒரு ஃபுல்லா ஒட்டலான்னு ட்ரை பண்ணும் பொழுது ரோஸ் தங்கி இருக்கிற வீட்லயே தினசா இருக்காங்களே, எல்லாருமே எனக்கு கொஞ்சம் கொடுங்க நானும் ஹெல்ப் பண்றேன்னு மொத்தமா சேர்ந்து ஒட்ட ட்ரை பண்றாங்க. ஆனா ரோஸோட ஃப்ரெண்டு லைட்டா இன்னும் எழுந்துக்கவே இல்ல, தூங்கிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா உண்மையான உலகத்துல லைட்டாவோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. ஆனா கனவு உலகத்துல அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கிற மாதிரியே கனவு காண ஆரம்பிக்கிறாங்க. சந்தோஷமா அங்க ஒரு லைஃப வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ரோஸும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போஸ்டர் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கா. லைட்டா எழுந்துட்டாங்க, நேரா அபிஷியல்ஸ் கிட்ட போறாங்க. அவங்களுக்கு ஜெட் எங்க இருக்கான் அப்படின்ற விஷயம் தெரியும். சோ லைட்டாவும் போயிட்டு பேசும்போது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஜெட் இருக்கிற இடத்த என்னால சொல்ல முடியாது, நீங்க சொல்ல வேணாம், இட்ஸ் ஓகே, ஆனா ஒரு தடவை போயிட்டு ஜெட்டை பாத்துருவாங்க, அவன் நல்லா இருந்தாலே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அபிஷியலும் சரி ஓகேன்னு ஜெட்டை பார்க்கலான்னு போறாங்க. அதுக்கு முன்னாடி இப்ப ஜெட்டுடைய அப்பா அம்மாவா இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி சொல்றாங்க நான் அந்த மாதிரி ஜெட்டை பார்க்க வரேன்னு. அந்த அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நம்மளால ஜெட்டை வளர்க்க முடியலன்னா அவங்க கிட்டே திரும்ப கொடுத்துடலாம், திரும்ப கொடுத்துட்டா மாசம் மாசம் வர $800 என்ன பண்றது, வேற வழியில நம்ம சமாளிச்சுதான் ஆகணும்னு ஜெட்டை வெளியே கூப்பிட்டு ஃபாஸ்டர் ஏஜென்சில இருந்து ஒரு அபிஷியல்ஸ் வர போறாங்க. அவங்க கிட்ட நீ நல்ல பையனா நடந்துக்கணும், நான் பண்ண விஷயம் ஏதாவது ஒண்ணு சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், உன்னை அந்த பேஸ்மெண்ட்லயே வச்சு அடிச்சு சாகடிச்சிருவேன், புரியுதான்னு மிரட்டுறாரு. ஜெட்டும் புரியுதுன்னு அங்க இருந்து போகும்பொழுது நைஸா அங்க இருந்து ஸ்டிக்கி நோட்டையும் ஒரு ஸ்கெட்சையும் எடுத்துக்கிறான். எங்க ரோசா அவரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து போஸ்டர் எல்லாம் கொடுத்துக்கிட்டே வரும்பொழுதுதான் அங்க ஒரு காக்காவை பார்க்க, இதே காக்கா தானே நம்மளோட கனவுல வந்தது, அந்த காக்கா அப்படியே ஒரு இடத்துக்கு பறந்து போகுது, இரு நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன்னு அந்த ஃப்ரெண்டை கலட்டி விட்டு நேரா காக்கா கிட்ட போறா. அந்த இடத்துல தான் கொரந்தியனும் இருக்காரு. இந்த ரோஸை பிடிக்கலான்னு போனா அங்க இருக்கிற மேத்யூவை பார்த்த உடனே ஐயோ இவன் நம்மள பாத்துட்டானா மார்பியஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடும், அவ்வளவுதான் நம்ம மாட்டி போனா அங்க இருந்து எஸ் ஆயிடுறாரு. இந்த ரோஸ் கூடவே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார்ல, அவர்கிட்ட போயிட்டு ஆமா என்ன பண்றீங்க, அந்த பையனை காணுமா? இல்ல அவனை தத்தெடுத்துட்டாங்க, ஃபாஸ்டர் ஏஜென்சில இருக்கிற அந்த அபிஷியல் வந்து சொல்ல மாட்டாங்க. ஓ அப்படியா விஷயம்னு ஒரே ஒரு போஸ்டரை மட்டும் வாங்கிக்கிட்டு அங்க இருந்து கொரந்தியன் போயிடுறாரு ரோஸை பார்க்காம. எங்க அந்த அபிஷியலும் ரோஸோட தம்பி ஜெட் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அந்த அப்பா அம்மா சொன்ன மாதிரியே ஜெட்டும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நடிக்கிறான். இந்த ஜெட்டும் கையில ஒரு பேப்பர் வச்சிருக்கான், அதுல எனக்கு ஹெல்ப் வேணும்னு எழுதிருக்கான். அதை எப்படியாவது அந்த அபிஷியல் கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தா அந்த அபிஷியல் சரி தம்பி நீ உன்னோட ரூமுக்கு போ, நான் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறேன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. ஜெட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே அவங்க கிட்ட வந்து உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஹக் பண்ற மாதிரியே அவங்களோட பேக்ல அந்த ஸ்டிக்கி நோட்டை போட்டு வந்துடுறான். அப்புறம் அந்த அபிஷியல் பேசிட்டு அவங்க ஆபீஸ்க்கு போயிடுறாங்க. அங்க அவங்களோட பேக் ஓபன் பண்ணா உள்ள எந்த ஸ்டிக்கி நோட்டும் இல்ல. அதோட அங்க கொரந்தியன் வேற இருக்காரு. கொரந்தியனுக்கு ஜெட்டோடைய அட்ரஸ் தெரியணும், ஆனா இவங்க சொல்லவே மாட்டாங்க. இவங்களை போட்டு தள்ளிட்டு அட்ரஸ வாங்கிட்டு போறாரு. ஆனா உள்ள இருந்த ஸ்டிக்கி நோட் எப்படி காணாம போச்சுன்னா அந்த ஜெட்டோடைய வளர்ப்பு அப்பா இருக்காருல, அவரு நைஸா எடுத்துட்டாரு. என்ன தைரியம் இருந்தா எனக்கு உதவி வேணும் அப்படின்னு எழுதி அந்த பொம்பளையுடைய பேக்குள்ளேயே போட்டிருப்பேன். ஐம் சாரி, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், தெரியாமையா பண்ணிட்டேன், இன்னைக்கு உன்னோட தோலை உரிக்கிறேன்டான்னு செம்ம அடி அடிக்கிறாரு. எங்க ரோஸும் எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க, எந்த போன் காலும் வரல, ஜெட் எங்க இருக்கான்னு தெரியல. அதனால இவங்க தூங்கி கனவு உலகத்துல தேடலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா நேரா அவங்க கனவு உலகத்துல மார்பியஸ் கிட்ட போகாம ரோஸுக்கு பக்கத்து ரூமு கீழ் ரூமு பக்கத்து வீடுன்னு தூங்கிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களோட கனவுக்குள்ளெல்லாம் ரோஸ் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம மார்பியஸ் அங்க வராரு. இங்க என்ன நடக்குது, நான் மத்தவங்களோட கனவுக்குள்ள இருக்கேன், என் தம்பியை நான் எப்படி தேடி போறது? நல்லா யோசி ரோஸ், நிஜ உலகத்துல நீங்க உங்க லைஃபை எப்படி வேணாலும் வாழ்வீங்க, ஆனா கனவு உலகத்துல உங்களுக்கு பிடிச்ச இடமா தான் எல்லாத்தையும் சூஸ் பண்ணுவீங்க. உன் தம்பிக்கு எது பிடிக்கும், அவன் எங்க
இருப்பான்னு யோசின்னு சொல்றாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், கனவு சூழல்னா என்னன்னு கேட்கும் பொழுது அந்த கனவு சூழலே நீதான், அதோட எனக்கு அதை பத்தி முழுசா எதுவும் தெரியாது. உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அடுத்தவங்க கனவு எல்லாமே ரியலாக ஆரம்பிக்கும். எது கனவு எது நிஜமே தெரியாத அளவுக்கு போயிடும். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுடைய டோர்ல ரோஸ் ஓட்டின மிஸ்ஸிங் போஸ்டர் இருக்கு. அதுல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு எழுதிருக்கு. அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஜெட்டோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருக்கு. அப்படியே ரோஸ் டிராவல் பண்ணி போக போக நம்ம மார்பியஸாலேயே கண்டுபிடிக்க முடியல கனவு உலகத்துல ஜெட் எங்க இருக்கான்னு. ஆனா ரோஸ் கண்டுபிடிச்சிடறாங்க. அங்க வந்த உடனேயுமே மார்பியஸும் புரிஞ்சுக்கிறாரு, உன்னோட தம்பி இங்கதான் இருக்கான், அதோட என்னோட கேர்ள்ன்ற கெட்ட கனவும் இங்கதான் இருக்கு. இந்த விஷயம் கேர்ளுக்கும் தெரிய வருது. அந்த பேஸ் மாதிரி இருந்ததுல அந்த இடத்துல டிவி ஃபுல்லாவே நம்ம மார்பியஸோட முகம் தான் தெரியுது. அதை ஜெட்டும் பாக்குறான். யார் இது, புது எனிமியா? இது வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணாத அளவுக்கு ரொம்ப மோசமான எனிமி. அதோட அவன் உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்க தான் வந்திருக்கான். நீ ஒன்னும் கவலைப்படாத, அவனை நான் பாத்துக்கிறேன்னு இவரு சாண்ட்மேனா ஒரிஜினல் சாண்ட்மேன் முன்னாடி போய் நிக்கிறாரு. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லன்னா உன்னை நான் மொத்தமா அழிச்சிருவேன், நான் தான் சாண்ட்மேன் சொல்லும் பொழுது என்னது நீ சாண்ட்மேனா? உங்ககிட்ட அப்படிதான் சொல்லி வச்சிருக்காள் அந்த கால்ட். சொன்னா கேட்க மாட்டேன்னு ஜெட் மார்பியஸை அட்டாக் பண்ண வரும்பொழுது அங்க கால்ட் வந்துடுறாங்க. ஏன்னா கால்ட்டுக்கு தெரியும் கனவு உலகத்துல மார்பியஸை அடிச்சுக்க யாரும் கிடையாது, அதனால இவங்களே சரண்டர் ஆகுறாங்க. அந்த கால்ட் வந்து உருவத்தை மாத்தி இந்த ஜெட் ரோஸோடைய அம்மாவோட உருவத்துல இருக்கிறதுனால ரோஸும் அம்மா அது நீங்களான்னு சொல்லும் பொழுது மார்பியஸும் அது ஒண்ணு உங்க அம்மா இல்ல ரோஸ் அப்படின்னு சொல்ல, எனது ரோஸானு ஜெட்டுக்கே இப்பதான் புரிய வருது அது நம்மளோட அக்கானு. ஓடி வந்து ரோஸை ஹக் பண்ணிக்கிறான். ரோஸ் உடனே நீ எங்க இருக்கன்னு சொல்லு. நான் இங்கதான் இருக்கேன். நீ இப்ப கனவுல இருக்கடா, கண்ணை முழிச்சு எழுந்தா நீ ஒரு இடத்துல இருப்பல, அது எங்கன்னு சொல்லு. அந்த ஜெட் அவனுடைய வளர்ப்பு அம்மா அப்பாவோட பேரை சொல்றான். ஆனா இருக்கிற இடத்த சொல்றதுக்குள்ளேயே மார்பியஸ் அந்த கால்ட்டோடைய ஒரிஜினல் உருவத்தை காமிச்சு அந்த கால்ட்ட கூடவே கூட்டிட்டு போறாரு. அந்த கனவையும் கலைச்சிடுறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் கனவு காண்றாங்க. ரோஸோடைய ஃப்ரெண்டு லைட்டாவும் கனவு காண்றாங்களே, கனவுல அவங்க ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா இருக்காங்க, கனவுலயே அவங்க பிரெக்னென்ட்டும் ஆகுறாங்க. அப்புறம் தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துட்டா ரியல் லைஃப்லயும் அவங்க பிரெக்னென்ட்டா இருக்காங்க. எங்க ரோஸும் கண்ணை முழிச்சு கனவுல அவளோட தம்பி சொன்ன அந்த 2 பர்சன்ஸோட நேமையும் இன்டர்நெட்ல தட்டி அவங்க அட்ரஸை கண்டுபிடிக்கிறா. எங்க மார்பியஸ் அவரோட கோட்டைக்கு வந்துட்டாரு. கூடவே கால்ட்ன்ற அந்த நைட் மேரும் இருக்கு. என்ன தைரியம் இருந்தா இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு இருப்ப லார்ட் மார்பியஸ், உங்களுக்கு புரியுதா? அந்த பையன் ரியல் லைஃப்ல ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறான். அதான் கனவு உலகத்துல அவனுக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்குறேன், அவன் ஆசைகளை நிறைவேற்றுறேன். ஓ அப்படின்னா கனவு உலகத்துடைய ராஜாவா ஆகணும்னு உனக்கும் கனவு இருக்கும்? லார்ட் மார்பியஸ் நான் அப்படி சொல்லல. நான் ஒரு நைட் மேரா இருக்க எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நானும் ஒரு நல்ல கனவா இருக்கணும், மனுஷங்களுக்கு நல்லதை மட்டும் காட்டணும், அவங்கள பயமுறுத்த எனக்கு பிடிக்கவே இல்லை. அதோட இங்க இருக்கிற கனவுகள் எல்லோருமே உங்களை ராஜான்னு சொல்லி கொண்டாடணும். ஆனா உங்களுக்கு உங்களை பத்தி மட்டும்தான் கவலை லார்ட் மார்பியஸ். நீங்க 100 வருஷம் காணும்னு சொன்ன உடனே நிறைய பேர் இங்க இருந்து போயிட்டோம். உடனே பக்கத்துல இருந்த லூசியன் என்ன சொல்ற? ஆனா மார்பியஸ் திரும்ப வந்த உடனே நிறைய பேர் வந்துட்டாங்க, 3 பேர் மட்டும் தான் மிஸ் ஆனாங்க. ஆமா எல்லாரும் திரும்ப வந்துட்டாங்க. மார்பியஸ் வந்துட்டாருன்னு வரல, மார்பியஸ் வந்துட்டாருன்னு நம்மள சாகடிச்சிருவாருன்னு பயத்துல தான் வந்திருக்காங்க. ஆனா எனக்கு உங்களை பார்த்து பயம் இல்லைன்னு மார்பியஸோட முகத்தை பார்த்தே அந்த கால்ட்ட சொல்ல, என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி சொல்லியிருப்பேன். இனிமே நீ நிழல் உலகத்துல தான் இருக்கணும்னு கால்ட்ட அடைச்சு வைக்க ட்ரை பண்றாரு. கால்ட்டோட உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமா மறையுது. லார்ட் மார்பியஸ் ஒரு கெட்ட கனவா இருந்து மனுஷங்களுக்கு கெட்டதை பண்றதை விட நிழல் உலகத்துல தனியா இருக்கிறது எவ்வளவோ மேல்னு சொல்லிட்டு அந்த கால்ட்ன்றது அங்கேயே மறைஞ்சு போயிடுது. இந்த விஷயம் பக்கத்துல இருந்த லூசியனுக்கு பிடிக்கவே இல்லை. மார்பியஸும் நான் அந்த மாதிரி பண்ணது உனக்கு பிடிக்கவே இல்லைல்ல மார்பியஸ், என்ன முதல்ல நீங்க ஒரு கனவா தான் உருவாக்குனீங்க, ஆனா அதுக்கப்புறமா இந்த கனவு உலகத்துல என்ன ஒரு லைப்ரரியன் ஆக்குனீங்க. சோ உங்களால எல்லாமே பண்ண முடியும், மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அவளும் பாவம் ஒரு நல்ல கனவா ஆகணும்னு ஆசைப்பட்டா நீங்க நினைச்சிருந்தா அதை பண்ணிருக்க முடியும். யாருக்கு தெரியும் மார்பியஸ், நீங்க கூட ஒரு நாள் ஆளே மொத்தமா மாறலாம் இப்படின்னு லூசி சொல்ல, லூசியன் மேலே அவர் செமையா கோவப்படுறாரு. ஒழுங்கா போயிட்டு உன் வேலையை பாருன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. எங்க ரோஸோட தம்பி அவனை பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த அப்பங்காரா இருக்கான்ல அந்த ஆளு ஜெட்டை நினைச்சு அடிப்பான் போல. அதே மாதிரி அடிக்கிறதுக்காக பேஸ்மெண்ட்டுக்கு வரும் பொழுது வெளியே காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. எங்க பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஜெட்டும் ஐயோ நம்மள அடிக்க வரப்போறானு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா ஆளையே காணோம். அப்புறம் மேல போய் பார்த்தா யாரும் இல்லாங்க. என்ன நடக்குது இங்க, நம்மள இந்த மாதிரி தனியா விட மாட்டாங்கன்னு யோசிக்கும் போதுதான் அங்க கோரந்தியன் வராரு. உன்னோட சிஸ்டர் பேரு ரோஸ் தானே, அவங்க தான் என்ன அனுப்பி வச்சாங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே ஜெட்டுக்கு அவ்வளவு ஹாப்பி. கோரந்தியன் கூட போயிடுறாரு. கார்ல அவங்க ஜாலியா போய்கிட்டு இருக்காங்க. இங்க இந்த ரோஸும் கரெக்டா அந்த அட்ரஸ கண்டுபிடிச்சு வந்து பார்த்தா போலீஸ் ஆம்புலன்ஸ் இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டா அந்த வீட்டுல இருந்த 2 பேர் இறந்து போயிட்டாங்களாம். யாரு? நம்ம ஜெட்டோடைய வளர்ப்பு அம்மாவும் அப்பாவும் தான். கனவுல இந்த இடத்த தான் சொன்னா, ஆனா இங்க பார்த்தா இவங்க இறந்து போயிருக்காங்க. என்ன இங்க நடக்குதுன்னு ரோஸுக்கு சுத்தமா புரியவே இல்லை. இது தெரியாத ரோஸ் திரும்பவும் வீட்டுக்கு வரும்போதுதான் அங்க லைட்டாவும் மீட் பண்றாங்க. லைட்டா நான் சொல்றத நீ நம்புவியான்னு எனக்கு தெரியல, நேத்து நைட்டு கனவுலனா என்னோட தம்பி ஜெட்டை பார்த்தேன். அப்படியே அவங்கிட்ட அட்ரஸ கேட்டேன். அப்புறம் கண்ணை முடிச்சு எழுந்து அந்த அட்ரஸுக்கு போனா என் தம்பி அங்க காணோம். ஆனா அவனை வளர்த்த அப்பா அம்மா இறந்து போயிருந்தாங்க. ரோஸ் நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ சொல்ற எல்லாத்தையும் நான் நம்புறேன். ரோஸுக்கு புரியல எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது, நேத்து நைட்டு எனக்கும் கனவு வந்தது, நான் என் ஹஸ்பண்ட் கூட இருக்கிற மாதிரி. கனவுல நான் பிரெக்னென்ட் ஆன, கண்ணை முடிச்சு எழுந்து பார்த்தா நம்ம ரியல் லைஃப்ல நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன்னு வயித்த காட்டுறாங்க. ரோஸால எதுவும் நம்ப முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் ஒரு கனவு சூழல், என்னால கனவு உலகத்துக்கும் ரியல் லைஃபுக்கும் நிறைய ப்ராப்ளம் வருதுன்னு சொல்றா. நீ ஒன்னும் கவலைப்படாத லைட்டா, உன் வயிற்றுல வளர்ற குழந்தைய எப்படியாவது நான் திரும்ப எங்க இருந்து வந்ததோ அங்கேயே அனுப்புறேன்னு சொல்லும்
பொழுது ரோஸ் அதை மட்டும் பண்ணிடாத ப்ளீஸ், வேணாம். ரியல் லைஃப்ல தான் என்னால சந்தோஷமா இருக்க முடியல, அட்லீஸ்ட் கனவுலையாவது நான் சந்தோஷமா இருப்பேன்ல, நீ எதுவும் பண்ணாத, நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்றாங்க. அப்ப ரோஸ்க்கு ஒரு போன் கால் வருது. அட்டன் பண்ணா பேசுறது கோரந்தியன் தான். ஒரு பையனை காணோம்னு நீங்க போஸ்டர்ல உங்க நம்பர் கொடுத்திருந்தீங்களே, ஆமா அந்த பையனை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு ஜெட் கிட்ட போனை கொடுக்குறாரு. ஜெட்டும் ஏய் ரோஸ் நான் தான். ஏய் ஜெட், நீ நல்லா தானே இருக்க, எங்க இருக்க நீ? நான் ஒரு ஹோட்டல்ல இருக்கேன்னு அந்த ஹோட்டலோட பேரையும் ஜெட் சொல்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் சீக்கிரமா அங்க கிளம்பி வரேன்னு எங்க ரோஸும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன லைட் அவள கூட வர முடியாது, ஏன்னா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் இந்த வீட்லயே இருக்கிற ஒரு தினுசு மண்டை, அவரோட பேரு கில்பர்ட், எனக்கு இன்னும் கொஞ்சம் போஸ்டர்ஸ் தெரியா, ரோட்டு ஃபுல்லா நான் ஒட்டுறேன், அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை, என்னோட தம்பி கிடைச்சிட்டா இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல இருக்கா, நான் சீக்கிரமா போகணும் அப்படின்னா 2 பேரும் போயிட்டு வாங்க. இல்ல அவங்களால வர முடியாது, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னா ஓகே ரோஸ் நான் உன் கூட வரேன்னு கில்பர்ட்டும் ரோஸும் போக ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் மேத்யூ வெளியே இருந்து கேட்டு நேரா கனவு உலகத்துல போயிட்டு அங்க லூசி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுது. அந்த ரோஸ் பொண்ணு இருக்காளே, கனவுல பிரெக்னென்ட் ஆனவள ரியல் லைஃப்லயே பிரெக்னென்ட் ஆகிட்டா. அவ்வளவுதான் மேத்யூ, ப்ராப்ளம் அதிகமாகிட்டே போகுது. ஆனா நம்மளால லார்ட் மார்ஃபேஸ் கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா அவரோட கட்டுப்பாட்டிலே இல்ல. நடக்கிற பிரச்சனைய அவரே சால்வ் பண்ணும், எந்த ஹெல்ப்பும் வேணான்னு சொல்றாரு. அதோட நான் ஒரு லைப்ரரியன் தானே, போய் புக்கைய தொடைன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. லார்ட் மார்ஃபேஸ் ஏன் இப்படி மாறிட்டாரு? அவர் ஒன்னும் மாறல மேத்யூ, அவர் எப்பயில இருந்தோ இப்படிதான். நான் தான் அவர் மாறிட்டாருன்னு நினைச்சிட்டேன். நம்ம ஒழுங்கா நம்ம வேலையை பார்க்கலாம், ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா சொல்லலாம், அதை விட்டு தேவையில்லாம அவர் விஷயத்துல மூக்க நுழைச்சோன்னா கால்டன்ற அந்த நைட் மேரை மறைய வச்ச மாதிரி நம்மளையும் இருளுக்கு அனுப்பிடுவாரு. இந்த டைம்ல கோரந்தியனும்